பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 23:1 முதல் பகுதி. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய மேய்ப்பன் நம் கர்த்தர் எப்போதும் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பது போல ஆண்டவர் நம்மை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் நடத்துகிற பாதைகள் நீரூற்றான பாதைகள், வறட்சியான பாதைகளில் நம்ம நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடங்களில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை. ஹல்லேலூயா. நம்ம எப்படி விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நேர்த்தியான பாதைகளில் மாத்திரம் நம்மளை நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் எப்போதும் நம்மை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, தாழ்ச்சி அடைய விடுவதில்லை. நம்மை தூக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை நீரூற்றுகளில் நடத்தி நம்மை போஷிக்கிறார். நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நம் தேவன் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, ஆடுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும். ஒரு ஆடு தொலைஞ்சு போனால் கூட அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அதை குறித்து சரி போகட்டும் விட்டுடலான்னு நினைக்க மாட்டாங்க, அதை தேடி ஓடுவாங்க. அது போல தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தேடி ஓடி வருகிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் அலைந்து திரிந்த நாட்களுக்கு பதிலாய் இரட்டத்தையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம் கர்த்தரிடத்தில் நாம் ஓடி வர வேண்டும். நம் மேய்ப்பனாகிய இயேசுவை நோக்கி வர வேண்டும். நம் மேய்ப்பனை சார்ந்து இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆடுகள் எப்போதுமே ஆண்டவர் எப்படி மேய்ப்பன் ஒரு கொம்பை வைத்து அவனை அதை நடத்துகிறார்களோ அவருடைய சத்தத்திற்கு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். எப்போவுமே அதே போல தான் நம் ஆண்டவர் வசனத்தினால் கண்டித்து உணர்த்துவார். நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, என்னை நடத்த ஒரு நல்ல மேய்ப்பன் இல்லையே, நானே நல்ல மேய்ப்பன் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஏசாயா 40:10 யோவான் 10:10 நிறைய இடங்களில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மேய்ப்பராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சகல சத்தியத்துவம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறபடினால் அவரை மேய்ப்பராகவே நாம் கருத வேண்டும். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தாப்பனே, அப்பா, அருமையான இந்த பரிசுத்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவராகவும் மேய்ப்பராகவே இருக்கிறீர் அப்பா. எங்கள் தேவைகளை சந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை என் மேய்ப்பனுக்கு அறியும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, வழி தப்பி போன ஆடுகளைப் போல் இல்லாதபடி எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நீங்கள் மாத்திரம் ஏசப்பா. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை தொடுங்க, ரட்சிங்கப்பா. எல்லா பாவ பழக்கத்திலிருந்து விடுபடுங்க கர்த்தாவே. இந்த நாளை ஆண்டவரே ஆலயத்திற்கு சென்று தேவ வசனத்தை கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குளிர்காலங்களில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விக்கிரங்களும் அணுகாதபடி வழிநடத்துங்க கர்த்தாவே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வருகைக்காய் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க சப்பா. வசனத்தினால் எங்களோடு கூட பேசுங்கப்பா. சகலத்தையும் என் மேய்ப்பன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை கேட்கப்பா. ஆடுகளை எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீரே மகிமைப்படுங்க. துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed Sunday. Bye. Hallelujah.